ப்ரோ நீங்க இந்த சைடு போய் ஒரு 10 கிலோ போட்டீங்கன்னா உங்களுக்கு சாகாது ப்ரோ. இதுல வந்து இவ்வளவு பேர் இருக்கு ப்ரோ. இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு ப்ரோவை வந்து ஆக்சுவலா மீட் பண்ண வந்திருக்கோம். அவர் வந்து ஃபுல்லா வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வந்து கேஜ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ யூஸ்வலா எல்லாரும் வந்து பேர்ட்ஸ் வந்து மீட் பண்ணுவாங்க, ஃபிஷஸ் எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க, பெட் ஷாப் அரேஞ்ச் பண்ணுவாங்க. பட் ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஃபுல்லா வந்து கேஜ் எல்லாம் வந்து பண்ணி அதை வந்து செல் பண்ணி இந்த கதை கேட்டது எனக்கு ரொம்ப வந்து இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நான் வந்து நிறைய விஷயம் வந்து யோசிச்சிருக்கேன், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும், இந்த மாதிரி நம்ம செல்ஃபா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு விஷயம் வந்து யூடியூப். ஸோ அதை வந்து இப்ப நீங்க அதுல பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 years வந்து இந்த மாதிரி ஓனா வந்து கேஜ் மேக் பண்ணி அதை வந்து செல் பண்றது டேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம கூட வந்து ப்ரோ இருக்காரு, சுஹைப் ப்ரோ அவர் பேரு. ஸோ அதை போய் கேட்கலாம் அவரோட ஜேர்னி அந்த வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் இப்போ என்னெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூஸ்வலா எல்லாமே வந்து சைனா கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து போயிட்டு இருக்கோம். பட் நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி பண்றாங்க, நம்ம கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும். வீடியோ எடுக்கிறதுக்கான மெயின் டிஷ்மே அதான். ஏன்னா நிறைய பேர் வந்து பேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல்ல வந்து நிறைய குவாலிட்டி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். பட் இந்த மாதிரி ஆக்சசரிஸ் வந்து தனியாக வந்து வீடியோ வந்து பண்ணதில்லை. பட் நிறைய வீடியோஸ் இருக்கு, பட் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கேஜ் வந்து என்ன பிரைஸ் எல்லாம் இருக்கு அண்ட் எப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க எப்படி உங்க ஜேர்னி பத்தி சொல்லுங்க, எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ப்ரோ நான் 5 years முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸ் ஃபீல்ட்ல வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்க்க ஆரம்பிச்சோம் ப்ரோ. அந்த லவ் பேர்ட்ஸ் வளர்க்கறப்ப எனக்கு கேஜ் தேவைப்பட்டுச்சு. சோ அப்ப கேஜ் பண்றப்பதான் நம்ம இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது. நான் பண்ணப்ப நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கேட்டதுனால நான் சேல் பண்ண ஆரம்பிச்சேன். இது எப்படி ப்ரோ இதுக்கு கோர்ஸ் லான்ச் பண்ணீங்களா? இல்ல ப்ரோ, இது நம்ம செல்ஃப் தான் ப்ரோ, வேற ஒண்ணும் கிடையாது. சோ இப்போ நம்ம இத என்னென்ன வெரைட்டிஸ்லாம் பண்றீங்க? பேர்ட்ஸ்க்கா இல்ல முயலுக்கா? கேஜ் இல்ல ப்ரோ, பேர்ட்ஸ்க்கு மட்டும் தான் பண்றோம். சப்போஸ் அந்த முயலுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதே சைஸ் கேட்டாங்கன்னா நம்ம அடிச்சு கொடுத்துடலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இது எப்படி வந்து எதிரே இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கேஜ்? ஏன்னா எனக்கு வந்து தெரியாது இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மெஸ் ரோலா இருக்கும் ப்ரோ. ஓகே ஓகே. ஒரு மெஸ் இந்த வளைய சொல்லுவாங்க, அது ஒரு ரோலா இருக்கும், 50 அடி ரோல் இருக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம அடிக்கணும் ப்ரோ. ஓகே. இப்போ இதுக்கு ஏதாவது குவாலிட்டி அதெல்லாம் இருக்கு ப்ரோ? இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 16 கேஜ்ல ஹெவி மெஸ் ப்ரோ. 16 கேஜ்னு சொல்லுவாங்க இந்த மெஸ் பேரு. அப்படிங்களா? ஓகே ஓகே. இப்போ இதுல வந்து வேற டைப்ஸ்லாம் இருக்கு? வேற டைப்ஸ் இருக்கு ப்ரோ. இதுல பெரிய பெரிய குவாலிட்டி இருக்கலாம். ஓகே. அது வந்து நம்ம பெரிய இதே நீங்க ஆப்பிரிக்கன் கிரே போறப்ப நீங்க அடுத்த குவாலிட்டி தான் போடணும். இது 16னா அதுக்கு 14 போடணும். நீங்க கிரே கரெக்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா போடணும். ஓகே ஓகே. இப்போ நீங்க என்ன மாதிரி பெட்ஸ்லாம் பண்றீங்க? நம்ம லவ் பேர்ட்ஸ்ல இருந்து சன்கன்வர், லாரிக்கிட் அந்த மாதிரி அந்த மாதிரி பண்றோம் ப்ரோ. என்ன சைஸ் கேட்டாலும் பண்ணிக்கலாம் ப்ரோ, பண்ணி கொடுத்துருங்க. ஓகே ஓகே. சரி, இப்போ நம்ம கிட்ட என்ன மாதிரி கேஸ் இருக்கு ப்ரோ ஸ்டாக்? ப்ரோ காக்டெயில், ஸ்மால் கன்வர், ஆப்பிரிக்கன் இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே. சரி, வாங்க போய் பார்க்கலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேஜ் ப்ரோ இருக்கு? ப்ரோ இது வந்து காக்டெயிலோட செட்டப் கேஜ் ப்ரோ. இந்த கேஜ் செட்டப் பாத்தீங்கன்னா 3க்கு 1.5 ப்ரோ. டபுள் டோர் வேணா டபுள் வச்சுக்கலாம். இது வந்து சிங்கிள் டோர். இதுக்கு வந்து ட்ரே வந்துடும் ப்ரோ. ட்ரே வந்து ஸ்டீல் ட்ரே ப்ரோ. இந்த ட்ரே எதுக்கு? ட்ரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளீன் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ப்ரோ. மேல இருக்க டஸ்ட் வந்து கீழே விழுகாம இருக்கிறதுக்காண்டி தான் இந்த ட்ரே நம்ம யூஸ் பண்றது. இது வந்து நார்மல் கிடையாது, இது வந்து ஸ்டீல் ப்ரோ. லைஃப் இருக்கும், ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுவே நீங்க செஞ்சு கொடுத்துருவீங்க? ஆமா ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. இப்ப சில பேர்லாம் வந்து இப்ப எல்லாருமே வந்து 4-5 பார்ட்டிஷன் வச்சு வளர்க்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு கார்ல வளர்ப்பாங்க ப்ரோ. உங்களுக்கு ஒரு பார்ட்டிஷன் வேணும், 2 பார்ட்டிஷன் என்ன சொன்னாங்கன்னா நம்ம அதே மாதிரி பண்ணிக்கலாம் ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன கையெல்லாம் பண்ணி தருவீங்க? பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. இப்போ அந்த டோர்லாம் இருக்குல்ல, இப்போ இது வந்து கம்மியா இந்த கையெல்லாம் கையெல்லாம் கிழிக்காது ப்ரோ. நீங்களே செக் பண்ணி பாருங்க. எங்கேயுமே உங்களுக்கு கை கிளிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஒரு குழந்தைங்க யூஸ் கூட ஈஸியா பண்ணலாம் ப்ரோ. குழந்தைங்க யூஸ் பண்றாங்க, கை கிளிக்குது, அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கூட வராது ப்ரோ. இல்ல பாருங்க. ஆமா ப்ரோ, இது போட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃப்னஸா இருக்கும். பேர்ட் உங்களுக்கு வெளியே வரக்கு முடியாது, வாய்ப்பு இல்லை. இப்ப இந்த ஸ்பேஸ்ல வந்து ப்ரீடிங் பால் எல்லாமே விட்டு போகுங்க? இல்ல ப்ரோ, பாக்ஸ் தான் ப்ரோ. இந்த சைஸ் பாத்தீங்கன்னா காக்டெயிலோட கேஜ், இந்த கேஜ் நம்ம வெளியே வந்து பாக்ஸ் வச்சுட்டா நல்லா இருக்கும். ஓகே. அது எப்படி அவங்க கட் பண்ணி ஆமா ப்ரோ, ஒரு 4 கம்பி கட் பண்ணிட்டு நம்ம பாக்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஈஸியா நம்ம தேடலாம். சரி, இப்போ ப்ரீடிங் பாக்ஸ் எப்படின்னா ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. நீங்க இந்த சைடு போய் ஒரு 10 கிலோ போட்டீங்கன்னா உங்களுக்கு சாகாது ப்ரோ. நீங்க ஆங்கிள் போட்டுருங்க. ஆங்கிள் போட்டு பாக்ஸ் மாட்டீங்கன்னா எதுவுமே ஆகாது ப்ரோ.
நீங்க எப்படி வேணா மாட்டிக்கலாம், சைட்ல மாட்டிக்கலாம், அது ஃப்ரண்ட்ல கூட மாட்டிக்கலாம் பாக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து காக்டெயில் கேக் வந்து பார்த்துருப்பீங்க. காக்டெயில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் சைஸ்ல வந்து உங்களுக்கு கேஜி போல போகும். பட் கனியூர்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல வாஸ்ட் பிளேஸ் வேணும். ஸோ அப்பதான் வந்து அது நல்லா பறக்கிறதா இருக்கட்டும், ப்ரீடிங் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த கேஜ் பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பேர் தகும், ஒரு பேர் 3x2. ஓகே, இதுல வந்து இவ்வளவு பெருசு இருக்கு ப்ரோ. ஆமா ப்ரோ, இதுல பெருசா நல்லா இருக்கும் ப்ரோ. காக்டெயில்ல போடல கன்வர் சைஸ் எல்லாம் போட்டுக்கலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கனியூர்னா நல்லா உங்களுக்கு ப்ரீடிங் சைஸ்னா கன்னரோட சைஸ் இதுதான் 3x2. ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து கனியூர் வந்து சிக்கா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய கேஜ் வந்து தேவையில்லை. ஆனா அடல்ட்டா போச்சுன்னா கொடுக்கலாம். சிக்கன் நம்ம ஏன் கொடுக்குறோம்னா ஃப்ரீ ஃபீட்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் பேர்டு. நல்லா வளரும். அடுத்து வந்து நம்ம 1 இயர்க்கு அப்புறம் ப்ரீடிங் போறப்ப பேர்டு வந்து ஹெல்த்தியா இருக்கும் உங்களுக்கு. இப்போ கனியூர்ல இருந்து வந்து சொல்லுவாங்க எவ்வளவு நம்ம ஸ்பேஸ் நல்லா கொடுத்து அது பறக்குதோ அவ்வளவு நல்லா வளரும், அதோட ஃபெதர்ஸ்லாம் வந்து நல்லா வந்து இதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே பெருசாவே இருக்கு, ஒரு இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட்ல ப்ரொபோஸ் பண்றீங்க? 1000 வரும் ப்ரோ. இந்த ஃபுல் செட்டை பார்த்தீங்கன்னா 3000 கொடுத்துட்டு இருக்கேன் ப்ரோ. ஓகே, ஒரு பார்ட்டிஷன் வந்து 1000 வரும். 1000. ஆனா ட்ரே ப்ரோ, ட்ரே வந்து உங்களுக்கு 600 வரும் ப்ரோ. ஸ்டீல் ட்ரே 0.4 திக்னஸ்ல வரும். இப்போ வேற ட்ரே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்ல ப்ரோ, நம்ம ஸ்டீல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அது ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ப்ரோ, உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே ஓகே. சரி ஓகே ப்ரோ, இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டீல் துருவா பிடிக்காதா? இப்போ ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் டிலே ஆகும் ப்ரோ உங்களுக்கு. நம்ம வந்து வாட்டர் அதிகமா பராமரிச்சோம்னா உங்களுக்கு ரெஸ்ட் ஆகாது. ஓகே, அப்ப வெயிலையுமே படக்கூடாது. ஆமா ப்ரோ. நீங்க இப்போ ஃபார்ம் செட்டப் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம்குள்ளே வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரெஸ்ட் எல்லாம் ஆகாது ப்ரோ அதிகமா. உங்களுக்கு தண்ணி கட்டிக்கிட்டே இருக்கிறது நீங்க எந்த கேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ஆயிரும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் தான் உங்களுக்கு ரெஸ்ட் ஆகாம இருக்கும். நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு லைஃப் கிடைக்கும் கேஜ். ஸோ இங்க வந்து நீங்க வந்தீங்கன்னா எல்லா கேஜஸுமே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம நார்மல் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ், ரொம்ப பெரிய பேர்ட்லாம் இல்லாம நார்மல் குட்டி குட்டி எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்து கேஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பார்த்தாலே தெரியும் குட்டியா இருக்கு. ஸோ வந்து லவ் பேர்ட்ஸ், ஃபின்ச்சஸ்லாம் வந்து இந்த மாதிரி கேஜ் வந்து கரெக்டா இருக்கும். ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா லவ் பேர்ட்ஸ், ஃபின்ச்சஸ்லாம் வந்து டக்குன்னு எடுத்து வரலாம். ஒரு மெயின்டெனன்ஸுமே வந்து ரொம்ப உங்களுக்கு கம்மி தான். நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திருப்போம். இது எப்படி ப்ரோ, இப்போ இதுலயே வந்து 2 பார்ட்டிஷன் மாதிரி வச்சிருக்கீங்க? டபுள் பார்ட்டிஷன் வரும். இது சைஸ் ஒரு சைஸ் பாத்தீங்கன்னா 2க்கு 1.5க்கு 1.5 ப்ரோ. சிங்கிள் டோர் கட் பண்ணி வச்சிருக்கோம், டோர் மாட்டல. டோர் மாட்டணும். அதே மாதிரி உங்களுக்கு 8 பார்ட்டிஷன் வரும் ப்ரோ. ஓகே, 8 பேர் நீங்க விடலாம் ப்ரோ. ஒரே செட்டப்ல வந்து 8 பேர் விடலாம். பிஞ்சஸ் போட்டுக்கலாம், லவ் பேர்ட்ஸ், ஆப்பிரிக்கன் நீங்க எது வேணா போட்டுக்கலாம். ஓகே, ஆனா பிஞ்சஸ்லாம் இன்னும் நம்ம ஒரே இல்ல 2-3 பேர்லாம் கூட விடுவாங்க ப்ரோ. அது ப்ரீடிங்க்கு நம்ம ஒரு பேர் விட்டா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். இதே மாஸ்டர் கேஜ்னா உங்களுக்கு 4-2 அந்த மாதிரி பெரிய கேஜ்ல வந்து ஒரு 2 பேர். ஓகே ப்ரோ. இப்போ மெயினா பாத்தீங்கன்னா இப்போ இந்த பெட் ஷாப்ஸ்லாம் வந்து சைனா கேஜ் ரொம்ப பாப்புலர். நல்லா வந்து பாலிஷா பெயிண்ட் அதெல்லாம் அடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இதுக்கும் அதுக்கும் இதே உங்ககிட்ட வந்து வாங்கணும்? இல்ல ப்ரோ, சைனா கேஜ் பாத்தீங்கன்னா அது வந்து வீட்டுக்குள்ள வைக்கிறீங்க, ஒரு பேர் வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம் ப்ரோ. ஒரு பேர் 2 பேருங்கிறப்ப பக்கத்துல வச்சுக்கலாம். இது உங்களுக்கு வச்சீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் வந்து சேவ் ஆகும் ப்ரோ. ஒரு பிளேஸ்ல வந்து இந்த பிளேஸ்ல வந்து ஒரு 4 பேர் நீங்க போடணும் அப்படிங்கிற பட்சத்துல இதுல வந்து போட்டுக்கலாம். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா டோட்டல் லென்த் வந்து 4 feet, ஹைட் 6 feet. இது வந்து சைனா கேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியா இருக்கும். சைனா கேஜ் போட்டீங்கன்னா இந்த கேஜ் போட்டீங்கன்னா ஒரே செட்டப் தான். நீங்க ஆங்கிள் போட்டு மாட்டிட்டீங்கன்னா வேற எதுவுமே ஷிப்பிங் நம்ம கொரியர் இருக்கு, டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு, கொரியர் இருக்கு. நம்ம ஷிப்பிங் வந்து எல்லா ஊரும் பண்ணிக்கலாம் ப்ரோ. இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டாங்கன்னா நான் போட்டோஸ் அனுப்புவேன், மாடல் போட்டோ. அவங்க பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம் ப்ரோ. அவங்க அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவோம். டெலிவரி எடுத்துக்கலாம் ப்ரோ. ஹோம் டெலிவரினா நம்ம டெம்போ இருக்கு ப்ரோ, ஆட்டோ இருக்கு, நம்மளே போய் ஹோம் டெலிவரி பண்ணிடலாம். அது எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். அது வந்து ஷிப்பிங் சார்ஜ் ஆகும். ஓகே ஓகே. இப்போ நீங்க நெக்ஸ்ட் ரோல்ஸ்மே வந்து டீல் பண்ணிடுவீங்களா? அத பத்தி சொல்லுங்க ப்ரோ. நம்ம மெஷின் கொடுத்து தான் ப்ரோ இருக்கோம். பிராண்ட் பாத்தீங்கன்னா லியோ பிராண்ட் 16ல ஹெவி கேஜ் வரும் ப்ரோ. சேம் நீங்க பாத்துட்டு இருக்க இதே மெஷின் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த கம்ப்ளைண்ட் கிடையாது, நல்லா இருக்கு. இது வந்து ஸ்கொயர் ஃபீட் 14 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஸ்கொயர் ஃபீட்னா அது எவ்வளவு வருது? ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ. ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்லுவாங்க. ஸ்கொயர் ஃபீட் வந்து 14 ரூபாய் வரும். 3 feet ரோல் பாத்தீங்கன்னா 2100 இருந்து இருக்கு. ஓகே, அது ஏதாவது அது ஹோல்சேல்ங்களா இல்ல எப்படிங்க ப்ரோ? நான் எல்லாத்துக்கும் ஹோல்சேல் தான் ப்ரோ கொடுக்குறேன். ஓகே, ஹோல்சேல் ரேட் தான். இதே அவங்க வந்து ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய் எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு நான் கம்மி பண்ணி கொடுப்பேன். பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்கலாம்.
சோ நீங்க வீடியோல வந்து பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எனக்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன் பண்ணி தான் கேட்டேன், எப்படி இப்போ பண்றீங்களா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னன்னு எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. காலேஜ் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து 95 ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது போயிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி வந்து இது வந்து எவ்வளவு க்ளோஸ் இருக்கோ அவ்வளவு கான்ஸ் இருக்கு. ரிஸ்க் எடுத்து பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி பண்றது வந்து நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி ஆகணும். நான் இன்டர்வியூ சொல்ல மாட்டேன். அண்ட் ஆல்சோ இங்கிட்ட வந்து மினிமமா 450 வந்து வந்து ஒரு கேள்வி கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து கஸ்டமைசேஷன் வேணும், இந்த மாதிரி டோர் வேணும், சிங்கிள் டோர் டபுள் டோர் வேணும், அதுலயே அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டெலிவரியுமே வந்து டெலிவரி எல்லாம் எப்படி இருக்கும்? டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்ணிக்கலாம் ப்ரோ. எம்எஸ்எஸ் சர்வீஸ் இருக்கு, நம்ம மேடோ சர்வீஸ்ல போட்டுக்கலாம் ப்ரோ. அரௌண்ட் 2 டேஸ்ல உங்களுக்கு போய் சேர்ந்து. ஓகே, அவங்க வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு இது பண்ணிட்டாங்கன்னா நீங்க ஆன்லைன்ல நமக்கு இருக்கு ப்ரோ, ஆட் பார்த்து நம்ம இது பண்ணிட்டாங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சோ அது மட்டும் இல்லாம நீங்க உங்களை வந்து எங்க வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல இருக்காங்க, ஃபேஸ்புக்ல இருக்காங்க, எல்லாமே நான் உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து கீழே கொடுக்குறேன். எப்ப வேணாலும் கால் பண்ணலாம் ப்ரோ. பண்ணலாம் எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். அதுக்கு நைட்ல வந்து கால் பண்றாதீங்க, ஒரு 9க்கு முன்னாடி வரைக்கும் கால் பண்ணுங்க. கால் பண்ணி சொல்லுங்க, நம்ம சேனல் பேர் சொல்லி கூட வந்து நீங்க வந்து வாங்கலாம். நல்ல பெஸ்ட் பிரைஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் எல்லாமே பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பிரைஸ் இருக்கு. ஹோல்சேல் எல்லாம் பண்ணீங்களா ப்ரோ? பண்றோம். ஹோல்சேல் அதுக்கு வந்து இன்னும் நல்லா ரோல் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. மெஸ் ரோல் பாத்தீங்கன்னா ஹோல்சேல்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கொயர் ஃபீட் 14 ரூபா ப்ரோ. அப்படிங்களா? அது வந்து எப்பயுமே நம்ம ஸ்டாக் இருக்கும். ஸ்டாக் எப்பயுமே ஒரு 50 ரூபா முன்னாடி இருக்கும் ப்ரோ ஸ்டாக். ஓகே. அப்போ அவங்க வந்து இப்போ பிரீடர்ஸ் இல்ல கேஜ் மேக்கர்ஸ் தான். சில பேர் வந்து அன்சைஸ்ல பண்ணுவாங்க. கேஜ் வந்து எனக்கு மெஸ் ரோல் வேணும் கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம மெஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகே. 3 feet 4 feet 5 feet எல்லாமே நம்ம அவைலபிளா இருக்கு. 16 கேஜ்ல ஹெவி மெஸ் மட்டும் தான் நம்ம பண்றோம். பிராண்ட் பாத்தீங்கன்னா லியோ பிராண்ட். ஓகே ஓகே. சோ நீங்க வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அண்ட் இவங்க டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன். ஸோ வேணா வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் நம்ம வீட்டுல வந்து ஒரு பேர்டு இல்லை ஒரு ஃபிஷ்னா மைண்ட்ல வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 pair இல்லை 1 pair ஃபிஷ் ஆச்சு வாங்கி வளங்க வந்து ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கும். வந்து மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.